ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெட் டபுள் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ரெட் டபுள் ஒரு கப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா கை சூடாக பொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன். இப்படி எடுத்து பார்த்தா நமக்கு ஹீட் கை தாங்கணும் அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கோஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதில் முந்திரி, திராட்சை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பாண்டலில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அதில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நெய்யோடு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வறுத்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கைவிடாது கிளறிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததையும் நம்ம முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா இன்னும் கைவிடாது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து அந்த அவளோட நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு முந்திரி, திராட்சை வறுத்து வச்சு ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பாண்டிலில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஆப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ஸ்வீட்டு. இது பிரசாதமாகவும் நம்ம சாமிக்கு படைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா